வணக்கம். வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவா பொறுப்புக்கூறல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க அரசாங்கத்தினால் விசேட ராஜதந்திர குழு. இலங்கையின் பாடசாலை கல்வியை நவீனமயப்படுத்தும் வேலை திட்டத்திற்கு உலக வங்கி அனுசரணை. வடக்கில் சிங்கள மக்களை மீள்குடியமர்த்த தயாராகும் அனுர அரசு. ரோஹிங்கியா புகலிட கோரிக்கையாளர்கள் 300 பேருடன் மலேசியாவிற்குள் நுழைய முயன்ற படகு திருப்பி அனுப்பியது மலேசியா. தொடர்பென விரிவான செய்திகள். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்புக்கூறல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் விசேட ராஜதந்திர குழு ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதுடன் 58வது அமர்வுக்கு முன்னர் சிறப்பறிக்கையை வெளியிடவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 24ஆம் திகதி ஆரம்பமாக உள்ள நிலையில் மனித உரிமை பேரவையின் அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் இந்த தீர்மானத்தின் 51 கீழ் 1 நகல் வடிவை இலங்கை தொடர்ந்து எதிர்க்கும். இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரிக்கும் வெளிப்புற பொறிமுறைக்கான அதிகாரங்களை நீடிக்கும் இந்த தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இறுதி அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானத்தின் நகல் வடிவை நிராகரிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் திகதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. எனினும் உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமை பிரச்சினைகளுக்கு தீர்வினை காண்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது. ஆனால் ஜெனீவா தீர்மானத்தில் உள்ள பல விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். எவ்வாறாயினும் பொறுப்பு கூறும் விடயத்தை பிரதிபலிக்கக்கூடிய நேர்மறையான அறிக்கையை கூடிய விரைவில் அரசாங்கம் முன்வைக்க உள்ளது. இந்த அறிக்கை ஜெனீவாவுக்கு பதிலளிப்பதாக அல்லாது எமது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்துவதாகவே இருக்கும் என வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் பாடசாலை கல்வியை நவீனமயப்படுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் உலக வங்கியின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் கலந்துரையாடப்பட்டது. கடந்த சில வருடங்களாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பாடசாலைகளுக்காக செயற்படுத்தப்பட்ட திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் மாணவர்களின் சுகாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இடைநிலை கல்விக்கான தகவல் தொழில்நுட்ப பாடப்பகுதியை மேம்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் கல்வி மற்றும் உயர் பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்ன, கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவெவ ஆகியோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் முன்னர் வாழ்ந்த சிங்கள மக்களை மீண்டும் அவர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு மீள குடியமர்த்த வசதிகளை செய்து கொடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன்படி மீள்குடியேற விரும்புவோருக்கான வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்க தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 1983ஆம் ஆண்டுக்கு முன்னர் வடக்கில் எவ்வளவு சிங்களவர்கள் எந்தெந்த இடங்களில் வாழ்ந்தார்கள் என்ற விவரங்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தால் திரட்டப்பட்டு கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. ஆளுங்கட்சியின் மேலிட உத்தரவு ஒன்றின் பிரகாரம் இந்த செயற்பாடுகள் இடம்பெறுவதாக தெரிய வருகின்றது. வடக்கின் காணிகள் வெளியாரால் ஆக்கிரமிக்கப்படுவது குறித்தான சர்ச்சைகள் நீண்டகாலம் நிலவி வரும் நிலையில் அங்குள்ள சிங்கள குடியேற்றங்களுக்கு அரசாங்கம் தயாராகி வருவது தமிழர்களிடையே சஞ்சலத்தை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காந்தானையில் அமைந்துள்ள திரிபோசா நிறுவனத்தை இந்த நாட்டு மக்களின் போசாக்கு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மறுசீரமைத்து அதனை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக தொடர்ந்து நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. திரிபோசா நிறுவனத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் அதன் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அமைச்சர் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
இந்த திரிபோச நிறுவனத்தை அபிவிருத்தி செய்து அதன் பலன்களை மக்களுக்கு வழங்குவதற்கு முன்னிய அரசாங்கங்கள் முறையான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத காரணத்தினாலேயே அதன் பலன்களை மக்களால் பெற முடியாமல் போனதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையை மாற்றி மீண்டும் இந்த நாட்டு மக்களின் போசாக்கு தேவைகளை வழங்கும் செயலூக்கமான நிறுவனமாக திரிபோசாவை மாற்ற தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். திரிபோசா நிறுவனத்தை கலைப்பதற்கு பதிலாக நாட்டு மக்களின் முன்னேற்றம் மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளுக்காக லாபமீட்டும் நிறுவனமாக மாற்றப்பட்டு முறையான அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அரசுக்கு சொந்தமான மேம்பட்ட நிறுவனமாக தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட விவசாய பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்களுடன் சந்தேக நபர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வேலனை துறையூர் பகுதியில் வைத்து பெருமளவான விவசாய பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்களுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோதமான முறையில் பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் குறித்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர். பூச்சிக்கொல்லிகளின் பெறுமதியானது சுமார் 50 பில்லியன் ரூபாய் என தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 4 ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். தேசிய சந்தையில் ஒரு சில அத்தியாவசிய மருந்து பொருட்கள் இன்மை காரணமாகவே மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. எனவே தட்டுப்பாடு நிலவும் மருந்து வகைகளை இறக்குமதி செய்ய கால அவகாசம் தேவைப்படும் என்று இறக்குமதி நடவடிக்கைகளை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மருந்து விவகாரத்தில் நிதி தட்டுப்பாடுக்கு அப்பால் மருந்து இறக்குமதி செய்யும் முறையில் பிரச்சினை தோற்றம் பெற்றுள்ளது. அந்த முறைமையை மாற்றி அமைக்க வேண்டும். அவ்வாறான முறைமையொன்று நடைமுறையில் இருக்கும் நிலையில் மருந்து கொள்வனவு நடவடிக்கைகளுக்கு விரும்பினால் எவராலும் ஒத்துழைப்பு வழங்க முடியும். அதில் எந்த சிக்கலும் இல்லை. தேசிய சந்தையில் தேவையான மருந்துகள் இருந்தால் அரசாங்கம் தலையிட்டு மருந்துகளை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கும். ஒரு சில மருந்துகள் தேசிய சந்தையில் இல்லாமையே தற்போதைய மருந்து தட்டுப்பாடுக்கு பிரச்சனைகளாக அமைகின்றன. எனவே மருந்துகளை வெளிநாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்ய வேண்டும். இறக்குமதி செய்ய கால அவகாசம் தேவைப்படும். அதுவே தற்போதுள்ள பிரச்சனையாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மியன்மாரை சேர்ந்த 300 குடியேற்றவாசிகளுடன் மலேசியாவிற்குள் நுழைய முயன்ற 2 படகுகளை அந்த நாட்டு அதிகாரிகள் திருப்பி அனுப்பியுள்ளனர். போதிய உணவு குடிநீரின்றி களைப்படைந்த நிலையில் காணப்பட்ட 300க்கும் மேற்பட்ட மியன்மார் குடியேற்றவாசிகளை மலேசிய கரையோர காவல்படையினர் படகுகளின் எல்லைக்கு வெளியே பாதுகாப்பாக அழைத்து சென்றனர் என மலேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மலேசியாவின் லங்கா தீவிலிருந்து 2 கடல் மைல் தொலைவில் காணப்பட்ட இந்த படகில் இருந்தவர்களின் நிலையை அவதானித்த மலேசிய அதிகாரிகள் அவர்களுக்கு குடிநீரையும் உணவையும் வழங்கியுள்ளனர். படகுகளின் பயணம் குறித்த விவரங்களை பெறுவதற்காக தாய்லாந்து அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயற்படுவதாக மலேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மலேசிய கரையோர காவல்படையினர் படகில் இருந்தவர்கள் ரோஹிங்கியா குடியேற்றவாசிகள் என்பது குறித்து எதனையும் தெரிவிக்கவில்லை. இதேவேளை வெள்ளிக்கிழமை மலேசியாவின் லஹங்காவிலிருந்து கரையிறங்கிய 196 மியன்மார் குடியேற்றவாசிகளை மலேசிய போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களில் 71 சிறுவர்கள் உள்ளதாகவும் இவர்கள் ரோஹிங்கியாக்கள் என கருதுவதாகவும் மலேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிராக சிட்னி கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நடைபெற்ற 5வதும் கடைசியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டிய ஆஸ்திரேலியா தொடரை 3-1 என்ற ஆட்டங்கள் வித்தியாசத்தில் தனதாக்கிக் கொண்டது. இந்த வெற்றியை அடுத்து 10 வருடங்களின் பின்னர் பேர்டர் காவஸ்கர் கிண்ணத்தை ஆஸ்திரேலியா கைப்பற்றியுள்ளது. அத்துடன் 3வது உலக டெஸ்ட் சாம்பியன் அத்தியாயத்தின் இறுதிப் போட்டியில் விளையாடுவதை நடப்பு
சாம்பியனான ஆஸ்திரேலியா உறுதி செய்து கொண்டுள்ளது. ஏற்கனவே உலக டெஸ்ட் சாம்பியன் இறுதிப் போட்டியில் விளையாட முதல் அணியாக தகுதி பெற்ற தென்னாப்பிரிக்காவை லோர்ட்ஸ் அரங்கில் ஆஸ்திரேலியா எதிர்த்தாடும். இத்துடன் வடலியின் இன்றைய இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி.